இல்ல உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராதவன ஒருத்தனை தேடி வந்து உரிமையோட ஏன் வரலன்னு கேட்குற உங்க பெருந்தன்மைய நான் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனதுக்காக தயவுசெய்து மன்னிச்சிருங்க. என்னண்ணே இது? இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனது, விடுங்க. இல்ல நீங்க வெளில அப்படி பேசினாலும் மனசுக்குள்ள உங்களுக்கு தோணும், என்னடா காலையில அப்படி பேசினா இப்ப வந்து சாரி கேட்கறான்னு. அதான் சகலனா. என் மனசுல இருக்கிறதுக்கும் நான் வெளியில நடந்துக்கிறதுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. பல சமயம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. கொடைக்கானல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவுமே அப்படியே இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா அது முடியல. என்னாலே அப்படி நடந்துக்க முடியல. எல்லாரும் என்ன கோவக்காரனா உம்மனா மூஞ்சியா தான் நினைக்கிறாங்க. நான் என்னை பத்தி மட்டும் யோசிக்கிறவனா இருந்தா நான் நினைச்சபடியெல்லாம் என்னால நடந்துக்க முடியும். ஆனா எப்பவுமே அப்படி கிடையாது. நான் தான் முக்கியம்னு என்னால இருந்துட முடியாது. எனக்கு எனக்கு எங்க அம்மா முக்கியம், என் தங்கச்சி முக்கியம். என்னண்ணே இது? எல்லாருக்கும் இது முக்கியம் தானே? அதுவும் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அம்மாங்கிறது முக்கியம் தானே? இல்ல சகல, என்னோட விஷயத்துல கொஞ்சம் வேற மாதிரி. பல சமயங்கள்ல எங்க அம்மா பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட, அவங்கள நான் மாத்தணும்னு நினைச்சாலும் கூட, அவங்க கண்ணீர் விட்டு அழுத உடனே எனக்கு வேற எதுவுமே தெரியாது. உடனடியாக அவங்க கண்ணீரை துடைக்கணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் வரும். ஏன்னா எனக்காக, எங்க 3 பேருக்காக எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் சகல. அவங்க பட்டினி இருந்துகிட்டு, உடம்ப வர்த்திக்கிட்டு, உடம்பு முடியலன்னா கூட அது எல்லாத்தையும் மறைச்சு வீட்டு வேலை பார்த்து, எடுப்படி வேலை பார்த்து எங்க பசி ஆத்துனவங்க எங்க அம்மா. நான் மூத்த பிள்ளைங்கிறதுனால இது எல்லாத்தையும் என்னால முழுசா உணர முடியுது. ஒரு சந்தர்ப்பத்துல கூட இது வரைக்கும் நான் எங்க அம்மாவை விட்டு கொடுத்ததே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்க 3 பேரை ஆளாக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா பண்ண தியாகம் தான். அப்புறம் என் தங்கச்சி, அவங்க அவ நிலைமை ரொம்ப பரிதாபம். முதல்ல ரமேஷ் தான் தன்னோட புருஷன் நினைச்சிட்டு இருந்தான். அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் உங்களை கூட மனசுல நினைச்சா, அதுலயும் ஏமாற்றம். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து வாச்சான். கொஞ்ச நாள் எங்க குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டு போயிட்டான். அப்புறம் திடீர்னு அவன் பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். இந்நாள் வரைக்கும் அவன் எங்க இருக்கானே தெரியாது. இதெல்லாம் நினைக்கும் போது என்ன விடுங்க, யாருக்கும் அவன் மேல பரிதாபம் தாங்க வரும். அப்போ கூட பிறந்தவனா எப்படிங்க அவளை விட்டு கொடுக்க முடியும்? இதெல்லாம் தாங்க என்னை இப்படி மாத்தி வச்சிருக்கு. மத்தபடி நான் ஒன்னும் நியாயம் அநியாயம் தெரியாத குருடன் கிடையாது. எல்லாமே தெரிஞ்ச கண்ணை மூடிக்க வேண்டியிருக்கு. நம்ம சொந்தக்காரங்களையே நான் ரொம்ப மதிக்கிறது யார தெரியுமா? சிதம்பரம் மாமா தான். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எங்க அம்மா குணத்துக்கு பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனா அவரு எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல சம்பந்தியாவும், எனக்கு ஒரு நல்ல மாமனாராவும்,
எல்லா நல்லது கெட்டதுலயும் சரியா நடந்துக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவரோட பரந்த மனசும் பெருந்தன்மையும் தான். இல்ல எதுக்கு கிட்ட சொல்றேன்னா எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்குங்க. யாருக்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு தான் கிடையாது. இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு மனசார ஆசைப்படுற ஒரே ஆள் நீங்க தான். நல்லா தெரியும், நல்லா தெரியும். அப்படி இருந்தும் உங்க மூலமா ஏதாவது நடந்துடாதான் மனசுக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மனசு லேசா இருக்கு. ஒரு பெரிய சுமையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃப்ரீயா இருக்கு. போலாம். அண்ணா, இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு தடவை உங்க மனசுல உள்ளத ரொம்ப ஓப்பனா இதே மாதிரி என்கிட்ட பேசுனீங்க. அப்ப கொடைக்கானல்ல சந்தோஷத்தோட உச்சத்துல இருந்தீங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி பேசிருக்கீங்க. ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கு. போலானே. ஈஸ்வரி, பாத்தேரி உன் தம்பி லட்சணத்தை கார்மெண்ட்ஸுக்கு தேடி போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன், காவிய ஆஸ்பத்திரி கூட்டு போடான்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொன்னான். இப்படி பண்ணிட்டானே. ஏன் அவன சொல்றீங்க? நீங்க கூட்டு போறது ஆஸ்பத்திரிக்கு? என்னால முடியலன்னா அவன்கிட்ட சொன்னேன். அவன் இப்படி பண்ணுவான்னு தெரியுமா? ஏங்க அவன் என்ன வீட்லயா இருக்கான்? அவனுக்கு வெளியில 1008 வேலை இல்ல? டேய், அவன் கூட்டு போறான் ஒத்துக்கிட்டதுனாலதான் பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்ச. கடைசியில கவுத்துட்டானே. லட்சுமணா, இதுக்கு தான் சொல்றது அடுத்தவங்களை நம்பி. இப்ப என்ன பாரு, நானே சுமந்துட்டு இருக்கேன். அப்படி அடுத்தவங்களை நம்பி யாருக்கிட்ட நான் பொறுப்பை படைச்சேனா என்னுடைய சமையல் எவ்வளவு ருசியா இருக்குமா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நக்கல் பண்றியா? நான் அதை விட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சும்மா லோட 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 பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் சிந்திக்க வரீங்களாடா? டேய், இந்த வீட்ல யார் எதை பேசுறதுன்னு கணக்கெல்லாம் போச்சுடா. அவனும் பொறுப்பு பத்தி பேசுறான், நீ சிந்திக்கிறத பத்தி பேசுறியோ? ஆமா, இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு உருப்படி இல்லாத வெட்டி பேச்சு பேசுறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? பெத்த பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டு போக துப்பு இல்ல பேசுறாரு பாரு பேச்சு. என்ன ஏத்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு? எல்லாம் நேரம் டி. அந்த கோபி பையன் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன். சகல, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அண்ணி சொன்ன மாதிரி கோபிக்கு ஏதாவது வெளியில வேலை இருந்துச்சுன்னா நீ அவனை எப்படி திட்டுவ? கரெக்ட். என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க, ஜாலியா அரட்டையா? ஏண்டா கோபி, நீ எங்க போயிருந்த? பீச்சுக்கு. எதுக்கு? கார்மெண்ட்ஸுக்கு துணி சப்ளை பண்ற கப்பல் வந்திருக்குதா இல்லையான்னு பார்க்க போயிருந்தியா? ஓ, கப்பல் வந்து நிக்கிற இடத்துக்கு பேரு ஹார்பர், சுண்டல் வாங்கி திங்கிற இடத்துக்கு பேரு பீச். இது கூட தெரியல உனக்கு? மாப்பிள, என்ன மாப்பிள நீ இவன மாதிரி கிணத்தனமா பேசிட்டு இருக்க? நானே பீச்ல உட்கார்ந்து சுண்டல் வாங்கி தின்னு கப்பலை பாத்துருக்கனே. டேய் கூமட்ட, சமயத்துல நீ மொட்டை மாடியில நின்னு பாக்கும்போது ஏரோப்ளான் கூட தெரியும். அதுக்காக இது ஏர்போர்ட் ஆயிடுமா? ஓ, நீ விவரமான ஆள் தான் மாப்பிள. பாத்தியா, நாம இப்படி அறிவுபூர்வமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கோபி என்ன சொல்றான்? ஜாலியா அரட்டையான்னு கேட்டு போறான். ஏண்டா நான் டென்ஷனா இருக்கேன், வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்களா? கோபி இங்க வா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? கார்மெண்ட்ஸுக்கு தேடி வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போடான்னு சொன்னா இல்லையா? நீயும் கூட்டு போறனல்ல? அவன் தான் பீச்சுக்கு போறேன்னு சொல்றான்ல. ஏடா கோபி, விஜி தான் ஊர்ல இல்லையே, யார் கூட பீச்சுக்கு போனேன்? என்ன பேசுறீங்க? மாணிக்க அவரோட தான் பீச்சுக்கு போனேன். என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு? பொண்டாட்டி ஊர்ல இல்லைன்னா அதுக்காக பொண்டாட்டி வழி சொந்தங்களை எல்லாம் பீச்சுக்கு கூட்டு போயிடுவியா? என்னடா இப்படி பண்ற? கோபி, வர வர உன் போக்கு சரியில்லடா.
நீ ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு சொன்னதுனாலதான் பொறுப்பு வாங்கிட்ட ஒப்படைச்சேன். இப்படி பண்ணிட்டியே. மாமா எனக்கு வேலை இருந்துச்சு, அதனால கூட்டு போக முடியல. அதுக்காக நான் ஒன்னும் சும்மா போயிடல. குமார் அண்ணா கூட்டு போச்சு. அவனும் கூட்டு போல. அக்கா, இந்த பிரச்சனை பெருசுப்படுத்த வேணாம். நாளைக்கே நான் காவியாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இத்தோட விட்டுருங்க ப்ளீஸ். சரிங்க, அவன் தான் பீச்சுக்கு போனேன்னு சொன்னா, நீங்க வந்து கூட்டு போக வேண்டியதுதானே? நீங்க எங்க போனீங்க? எனக்கு முக்கியமான வேலை இருந்தது, அதனால வெளியே போயிருந்தேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? என் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே பார்ட்டி, அதுக்காக கூப்பிட்டு தான் போயிருந்தேன். ஆமா, பெத்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டு போக நேரம் இல்லாம எவனா வெட்டி போய் வெட்டிங் பார்ட்டி கூப்பிட்டானா அதுக்கு போயிருந்தாராம். இவருக்குலாம் எதுக்கு புள்ள குட்டிங்க? என்ன, நான் தான் மாணிக்கண்ணன் கூட போறேன். நீங்க காவியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொன்னேன்ல, ஏன் கூட்டு போல? பெத்தவனுக்கு அக்கறை இல்ல, வளர்த்தவனுக்கு அக்கறை இல்ல, எனக்கு மட்டும் என்ன வேத்து வடிதோ? நல்ல பதில். என்னது, போஸ் வந்தானா? ஆமாம்மா, போஸ் தான் மாணிக்கண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி? நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, நாம அசிங்கப்பட்டாலும் சரி, கரெக்டா அந்த இடத்துக்கு போஸ் பையன் வந்துடுறா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாம ஒரு முடிவு கட்டியாச்சே. இதுல மட்டும் நாம ரொம்ப உறுதியா இருக்கணும்டே. என்னடா மாணிக்கம், தண்ணி வேணுமா? இல்லம்மா. என்னப்பா, தூக்கம் வரலையா? இல்லம்மா, அது நடராஜன் வேற இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. அவன் இருந்தா மேல காலை போட்டு தூங்குவான். எப்பவுமே அவன் பக்கத்துல தான் இருப்பான். இப்போ அவன் இல்லாதது ஒரு மாதிரி வெறிச்சுன்னு இருக்கு. என்னடா மாணிக்கம், மெதுவா நீ எதையோ ஆரம்பிக்கிற மாதிரில தெரியுது. இத பாரு, ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோ. நம்ம தங்கச்சி தான் வீட்டுக்கு வந்துட்டாளே அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு வேற மாதிரிலாம் கணக்கு போடாத. இனிமே நம்ம குடும்பத்துக்கு அந்த சொரவோட சரி, அவ குடும்பத்தோட சரி, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. யார் மனசுல என்ன இருந்தாலும் உன் மனசுல மட்டும் இந்த மாதிரி நினைப்பு மட்டும் தான் இருக்குமா? திருந்த மாட்டேன். டேய், நீ பேசாம இருடா. இத பாரு, மருமகளை தண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மகன் பேரான அத்தனை பேரையும் சேர்த்து தண்டிச்சிட்டு இருக்க நீ. டேய், வாய மூடுறா. நீ எதுக்கடா நடுவுல வர? என்னை விட யாரா என் புள்ள மேல இவ்ளோ அக்கறையா இருப்பா? என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு தினம் தினம் நினைக்கிறவடா நானு. அடேங்க அப்பா, அதான் தெரியுது. நானும் நிர்மலாவும் தான் இப்படி தனிமரமா நிக்கிறோம்னா எங்களோட சேர்த்த லிஸ்ட்ல அண்ணனையும் கொண்டு வந்து வெற்றிகரமா நிறுத்திருக்கே. அதுல இருந்து தெரியல உன் நல்ல எண்ணம். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசுறதே பழக்கமா வச்சிருக்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா ஏமா என்ன கத்துற? இத பாருடா, என் மகளை துரத்துனவ மருமகள்னு இல்ல, கடவுளாவே இருக்கட்டுமே. எதுக்காகடா நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும்? என் மகளோட நிம்மதிக்காகத்தானே நான் அவளை வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, அப்படியே இருந்தாலும் அண்ணா இப்ப பேசுனது அண்ணிய பத்தி இல்ல, நடராஜனை பத்தி. உன் பேரன் தானே? பேர குழந்தைய கையில தூக்கி வச்சுக்கிட்டு பெருசா போட்டோ எடுத்து நடு வீட்டுல மாட்டி வச்சா மட்டும் பத்தாது, அக்கறை வேணும். அது இருக்கிற மாதிரி தெரியலையே. யாரா சொன்னது? அவன் என் பேரன். அவன் மேல எனக்கு இருக்கிற அக்கறைய உனக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுடா. நாளைக்கே அந்த வீட்டுக்கு போய் என் பேரனை நான் தூக்கிட்டு வருவேன். யாரு என்ன சொல்ல முடியும்? அவனை நானே வளர்ப்பேன்டா. ஐயோ, தயவு செஞ்சு அதை மட்டும் செஞ்சிடாதம்மா. அவன் அங்கேயே வளர்ந்தா கூட நல்ல புத்தியோட வளருவான். இங்க வந்து நீ வளர்த்தீனா உன் புத்தி தான் அவனுக்கு வரும். டேய், மேற்கொண்டு ஏதாவது பேசுனே உன் வாயை இழுத்து வச்சு கிழிச்சிரு வேண்டா. உன்னை நான் தாண்டா வளர்த்தேன். என்னமோ தானா முளைச்சு வளர்ந்த மாதிரி பேசுற. இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இப்படியே நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலையும் பேசுவாங்க. இதுக்கு மேல உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ணாதான் இதுக்கு ஒரு விடிவு இருக்கும். இத பாரு மாணிக்கம், ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டேன். என் மக சொன்னதுல எந்த மாத்தமும் கிடையாது.
ரவி, என்னடா இதெல்லாம்? மூஞ்ச கழுவி வாங்க வாங்கப்பா. என்னடா அதிசயமா இருக்கு? இதுல என்ன அதிசயம்? காஃபி தானே போடுறேன். அதை கேட்கல. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கிய, அதை சொல்றேன். அலாரம் வச்சு எந்திரிச்சேன். பொண்டாட்டி இருந்து எழுப்பினா தான் சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா என்ன? அலாரம் வச்சா தொந்தரவு பண்ணி நம்மள சீக்கிரமா எழுப்பிடும். ஓஹோ. வாசல் பிரிக்காச்சு, வீடெல்லாம் கூட்டியாச்சு. இட்லி மாவு வாங்கினா காலையில டிஃபன் ரெடி. உனக்கேண்டா இந்த சிரமம்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குப்பா. அப்படியா? இதுவரை எனக்கு தெரியாம போச்சு. என்ன காரணம்? என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, பொண்டாட்டி இல்லைன்னா ஆம்பளைங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு. பொண்டாட்டி இல்லாமலே ஆம்பளைங்களால எல்லா வேலையும் சமாளிக்க முடியும். அப்படியா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு, காஃபி, வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எப்பா, நீ கவனிச்சுக்கிட்டாலும் சரி, என் மருமக கவனிச்சுட்டாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள என்ன இழுக்காதப்பா. எனக்கு என் மருமக சமைச்சு போட்டாலும் சாப்பிடுவேன், நீயே சமைச்சு போட்டாலும் சாப்பிடுவேன். 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கோ, நானே சமைச்சு போட்டு சாப்பிடுவேன். இதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேறப்பா. உங்க மருமகளுக்கு திமிரு. வீட்டுல ஆம்பளைங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். சமையல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டோம், அப்பதான் நம்ம அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அவ இல்லாமலே எப்படி சமாளிக்க முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்படியா? மறுபடியும் சொல்றேன்பா, உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். டேய், 1000 தான் சிரமப்பட்டாலும் சமாளிச்சாலும் சாப்பாட்டு பிரச்சனையை மட்டும்தான்டா நம்மளால சமாளிச்சுக்க முடியும். வீட்டை வேணா சுத்தமா வச்சுக்கலாம், இது மட்டும் போதுமாடா? இதனால மட்டும் உனக்கு திருப்தி கிடைச்சிருமா? வேற என்ன வேணுங்கிறீங்க? டேய், நாம என்னதான் எல்லா வேலையும் சமாளிச்சு பண்ணாலும் பொம்பளை இல்லாத வீடு வீடா? வெட்டியா 2 ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் இதுக்கு வெறும் கட்டடம் தான் பேரு. ஒரு பொம்பளை இருந்தாதான் இதுக்கு வீடு குடும்பம்னு பேரு. ஏன் இப்படி ஏடா கூடமா பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப அவளையே ஞாபகப்படுத்தி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க அவளை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாம இருங்க, உங்களை ராஜா மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க. என்ன இந்த பக்கம்? வழக்கமாக இந்த பக்கம் நான் ஜாகிங் போகிறது உண்டு. இந்த பக்கமாவா? அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கம் போவேன். இன்னைக்கு இந்த பக்கமாக வந்தேன். இந்த பக்கமாக வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. என்ன நல்லதா போச்சு? இந்த பக்கமாக வந்தனால தானே உங்களை பார்க்க முடிஞ்சது, அதான். அப்படியா? இந்த பக்கமா வந்ததால நீங்க தண்டனையை அனுபவிச்சுட்டு போங்க. உள்ள வாங்க. என்னங்க? வாங்க. நான் போடுற காஃபியை குடிச்சிட்டு இந்த நாள் ஆரம்பிங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நான் புறப்படுறேன். கோலு மட்டும் இல்ல, காஃபியும் சுமாரா போடுவேன். வாங்க. இல்ல வாங்க. டேய் சுந்தர், என்னடா இந்த பக்கம்? இந்த பக்கமா ஜாகிங் வந்துட்டு இருந்தேன். உன் சிஸ்டர் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. சரியா வெளியே நிக்கிற, உள்ள வா. வாங்க தம்பி. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உள்ள வாங்க. வாடா. வாங்க தம்பி, வா. ஷூ கட்டிட்டு வரேன்டா. உட்காருங்க. உட்காரு. பொதுவாக காலையில் ஜாகிங் சீக்கிரம் வந்துடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அரடே, வணக்கம் தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்றா. அப்புறம் இந்த வாசத்தை கொடுத்து மருந்து வாங்கி சொல்லு. காலங்காத்தால இது அவங்ககிட்ட நீட்டினா கத்துவாங்க. இங்கே லோக்கல் மருந்து கடையில் கிடைக்காதான், பாரிஸ்ல தான் கிடைக்குமா. கொடுத்து வாங்கிட்டு சொல்லு. இதை வேற அவங்ககிட்ட சொன்னா கத்துவாங்க. போகும்போது வேணா கொடுக்கலாம். சரி. குளிச்சிட்டியாடா? இல்லடா. நீ என்னைக்கிட்ட சீக்கிரம் குளிச்சிருக்க? ஏய், என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல தம்பி. கையில் என்ன பேப்பர் கொடுங்க. தம்பி, அது ஒண்ணு இல்ல. ஏன்னா கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்கம்மா.
கொடுங்கம்மா. இன்னுமா பிரிஸ்கிரிப்ஷன்? சார் உடம்பு சரியில்லையா?